வணக்க தோழர்களே. 6 மாசமா நான் தேடிக்கிட்டு இருந்தேன் வரான். ஆத்தி வந்துட்டானா? இவனை தான் நானும் தேடிட்டு இருந்தேன். ஏய் பாத்தா, நீனும் சாவலையா? எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஒரு மாதமாக நம்ம யூடியூப் பக்கம் வீடியோவே போடல. என்னென்னு பார்த்தா நம்மளோட முக்கிய காரணம் ஃபோன் வந்து உடஞ்சிருச்சு, டிஸ்பிளே உடஞ்சிருச்சுன்ட்டு கடையில் கொடுத்தோம். கடையில் கொடுத்தா அவன் டிஸ்பிளே மாற்றி கொடுத்தான். வித்தின் 1 மந்த்லேயே என்ன ஆச்சுன்னா மதர் போர்ட் பிரச்சனைன்ட்டு ஃபோன் ஃபுல்லாக போயிடுச்சு. இதில் தான் நம்ம அந்த மோட்டிவேஷன் வீடியோ எடுத்தது எல்லாமே இதில் மாட்டிருக்குது. நிறைய ஒரு 2-3 வீடியோக்கான ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருந்தேன், அதுவும் இதுலேயே மாட்டிக்கிச்சு. அதனால் நம்மளால் அடுத்தடுத்து வீடியோ ரிலீஸ் பண்ண முடியல. அதுவே ரொம்ப லேட்டாக தான் நான் ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன். ஒரு 3 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த மாதிரி எனக்கு ஃபோன் உடஞ்சிருச்சு, எந்த ஃபோன் வாங்கலான்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. உண்மைதான், நான் வந்து குட் பண்ணிடலான்னு இருக்கேன். ஏன்டா திடீர்னுட்டு அப்படின்ட்டு கேட்காதீங்க. இது வந்து என்ன ஆச்சுன்னா என்னால் டைம் சுத்தமாக மேனேஜ் பண்ண முடியல தோழர்களே. நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு இங்கேயும் பார்த்துக்கிட்டு ஆஃபீஸில் வந்து எனக்கு வந்து வரத்துக்கே 8 o'clock ஆகிடுது. அதுக்கப்புறம் சாப்பிட்டு உக்காந்து ஸ்கிரிப்ட் எழுதி வீடியோ எடுத்து எடிட் பண்ணி, அதனால் மந்த் எண்டு ப்ராசஸ்லாம் வந்துருச்சுன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிடுது. ஏன்னா மந்த் எண்டெல்லாம் போச்சுன்னா எனக்கு வீட்டுக்கு வரத்துக்கே 10 மணி ஆகிடுது. அதுக்கப்புறமும் வந்து நான் 10 மணிக்கு வந்தால் 11 மணி தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறமும் இதனால் கொஞ்சம் கிட்டார் டெய்லி ப்ராக்டிஸே கொஞ்சம் இதுவாகுது. நம்மளுக்கு 1 hour டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இப்போ அந்த மந்த் எண்டு டைம்லலாம் நான் வரத்துக்கே 11 ஆகிறதுனால அந்த கிட்டார் ப்ராக்டிஸ் மந்த் எண்ட்லேயும் கொஞ்சம் அடிப்படுது. சாட்டர்டே சண்டே மட்டும் கிளாஸ் போயிட்டு வர மாதிரி இருக்குது. மீதி நாளில் வந்து மந்த் ஸ்டார்டிங்கில் ஒரு 1 hour ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண முடியல. நான் அந்த ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், இந்த மாதிரி ஃபோன் உடஞ்சிருச்சு, புது ஃபோன் வாங்கி அதுக்கப்புறம் நம்ம கம்பேக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன். அதுக்கு 2-3 பேர் நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. 2-3 பேர் சொன்னாங்க, மச்சி நீ கரெக்டாக போயின்னுக்கிற, அதனால தான் உனக்கு இந்த மாதிரி ஆகுது, இது வந்து ஓவர் கம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வேறு லெவலில் ஆகிடலாம் அப்படி சொன்னாங்க. கரெக்டு தான், நானும் அந்த மாதிரி வரதான் பார்த்தேன் ஓவர் கம்மு. ஆனால் என்ன பண்ணுறது, சுச்சுவேஷன் நம்மளை வந்து ஓவர் கம்க்கு எடுத்துகிட்டு போகல, கம்பேக் எடுத்துகிட்டு போக மாதிரி ஃபால் பேக் எடுத்துகிட்டு போயிடுச்சு. அதனால் யூடியூப்பை வந்து குவிட் பண்ணிக்கலான்னு இருக்கேன் தோழர்களே. நான் இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தோழர்களே. நிறைய பேர் சொன்னீங்க, பரவாயில்ல யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இப்படியே ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணுறேன், ரொம்ப வந்து பேச தெரியாதவங்க பேசாமல் பேசல, ஓரளவுக்கு பேச தெரியுற அந்த திக்கி பேசுறது வரமாட்டுது, ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணிடுற, கேமராவை பார்த்து பேசிடுற அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நிறைய கட்டு போகும்னு எனக்கு தான் தெரியும். இது 5 கட்டு 6 கட்டு போனதுக்கப்புறம் தான் இந்த ஃப்ளோனை சேர்த்துட்டு ஆரம்பிச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த 3வது வீடியோக்கு அப்புறம் ஓரளவுக்கு எனக்கு ஒரு ஃப்ளோ வந்துருச்சு. அந்த கேமராவை பார்த்து பேசுறது வந்து என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கடைசியாக ஒரு பாட்டி விக்கி வ்ளாக்ஸ் நாங்களாம் ஃபன் பண்ண பிராங்க் பண்ண கேமரா பாருங்க. கதையில முன்னாடி போயிட்டீங்க. எவ்வளவு முன்னாடி? ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க. திருப்பி ஃபியூயல ஏத்தணும், தேஞ்சு போன டயரை மாத்தணும், திருப்பி நம்மள ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் வண்டி உள்ள வந்ததுன்னு வச்சுக்கோங்க. இனிமே இங்க நான் தான் அரங்கரா சக்திவேல். ஏண்டா தினேஷ்